கிடைக்கலையே பாப்பா, தப்பிச்சிட்டே பாபு பாபு பாபு. இந்தாங்க சோப்பு. ஐயோ ஐயோ என்ன விடுங்க. தெரிஞ்சா கதவை திறந்தே வச்சிருக்கேன். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடான்னு சொல்லுவாங்க. நமக்கு 2 புள்ளைங்க 2 மருமக இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தா என்ன, இந்த வயசுக்கு மேலதான் இந்த ஆசையெல்லாம் வரும். வயசுக்கு ஏத்த ஆசை இருக்கா பாரு. ஒழுங்கா குளிக்க, நான் போய் டவல் கொண்டாடுறேன். ஐயா சோப்பு தேடுறாரா? என்னடி திடீர்னு இழைச்சிட்ட? செல்லம்மா மாமி நினைச்சிட்டீங்களா? பெரிய தமாஷா, பெரிய தமாஷா. ஐயோ ஐயோ மாரிமா. என்னடி இது கோலம்? ஏன் இப்படி சிரிச்சிட்டு வர? இல்ல மாமி, பெரிய தமாஷா நடந்து போச்சு. தமாஷா இருந்துச்சா? அம்மா, மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரா? அது உனக்கு தமாஷா இருக்கா? இல்ல மாமி, நான் போனா மாமா சோப்பு தர்றாரு. ஒண்ணு சொல்லிட்டு சரி, இல்ல சிரிச்சிட்டு சொல்லு. இல்ல மாமி, நீங்க நினைச்சிட்டு என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரா? கட்டி பிடிச்சிட்டாரா? ஐயோ மனுஷன், அறிவு இருக்காடி உனக்கு? அவர்தான் கட்டி பிடிச்சாருன்னா நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? வா, வயசு பொண்ணா லட்சணமா நடந்துக்க. போடி, இது எங்கேயும் வெளியில சொல்லிட்டு இருக்காத. போ. என்னது உங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்க? என்ன செல்லமா அழுதுட்டு வர? ஒரு தமாஷன்னா உங்க அம்மா என்ன போட்டு அடிச்சிட்டாங்க. என்ன தமாஷு? பாத்ரூம்ல உங்க அப்பா குளிச்சிட்டு இருந்தாரு, நான் போனேன், என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த தமாஷன்னா உங்க அம்மா என் காலை பிடிச்சி திருவிட்டாங்க. கர்மம் கர்மம், இதெல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்காதப்பா. இதுக்கு என்ன ஆச்சு? இதுக்கு நாளை கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். போன் பண்ணுங்க. நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க. ஒரு தமாஷன்னா நாட்டுல ஜனங்க போட்டு அடிப்பாங்களா? சொல்லுங்க. யார் அடிச்சா? பாத்ரூம்ல உங்க அப்பா குளிச்சிட்டு இருந்தாரு, தற்செயலா நான் போனேன், என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. அது சொன்னா உங்க அம்மா அடிக்கிறாங்க, தப்பி திட்டுறாங்க. நான் நேத்தவனே அடி பிச்சிருக்கணும், விட்டது தப்பா போச்சு. போ, வாய முடிட்டு. ஐயோ மாரிமா, கேப்பார்லாதவங்களை இப்படிதான் போட்டு அடிப்பாங்க, திட்டுவாங்க. எதுக்கு பிறந்த கால? என்னடா ஏன்டா கண்ணு அழுவுற? இல்ல, ஒரு தமாஷ் சொன்னதுக்காக அந்த அம்மா போட்டு நாச்சிட்டாங்க. அவங்க பெரிய பிள்ளை திட்டாரு, சின்ன பிள்ளை திட்டாரு. நீங்க என்ன திட்டுமோ திட்டிடுங்க. இல்ல, மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாரு, நான் போனேன், என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. எல்லாரும் திட்டாங்க. எப்படி கட்டி பிடிச்சாரு? ஐயோ, ஒருத்தரை கட்டி பிடிச்சிருக்கேன், இவ்வளவு கலாட்டா. உன்னை கட்டி பிடிச்சிட்டாரு, என்ன அம்மாப்பா? மாமா உன்னை கட்டி பிடிச்சதுனால எல்லாரும் உன்னை திட்டினாங்க. என்ன நீ கட்டி பிடிக்கல? இல்ல, கொமட்டிலே குத்துவேன். உன் மாமா கொடுத்து வச்சவரு, எனக்கு அந்த குடிப்பணம் இல்லையே. இதுக்கு என்ன கேடுதுக்கு குண்டு? என்ன செல்லம்மா? ஐயோ, உங்ககிட்டதாமா இன்னும் நான் ஒப்பாரி வைக்கல. மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாருமா, என்ன கட்டி பிடிச்சிட்டாருமா. அந்த தமாஷ் சொன்ன அந்த வீட்டுல எல்லாரும் என்ன அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இதுக்கு போய் லூசுங்க. அவங்கதான் லூசு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த பிரச்சனை நம்மள தேடி வந்திருக்கு. மாமாவை என்ன செய்யற பாரு. ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்கு. எங்களுக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. செல்லம்மாவும் சொல்ல கூச்சப்படுறா. அவ கூச்சப்படுறதுல நியாயம் இருக்கு இல்லையா வனஜா? ஆமா மாமா, நீங்க சொல்லுங்களேன். அது ஒண்ணு இல்ல மாமா, செல்லம்மாவோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணமா, அதனால அவளுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வேணுமா. இவ்வளவு தானே? என்ன வந்து பாக்க சொல்லுங்க, நான் தரேன். மாமா, நீங்க பணம் தரப்போற விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் தெரிஞ்சா புடிங்கிடுவாங்களா? இல்ல மாமா, செல்லம்மா வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆமா. அது மட்டும் இல்ல மாமா, அவ உங்களுக்கு ஐஸ் வாட்டர் தந்ததுனால வீட்டுல எல்லாரும் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க மாமா. அதனால நீங்க பணம் தரப்போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா செல்லம்மா வேலையை விட்டு வெளியில அமிச்சாலும் அமிச்சிருவாங்க. கரெக்ட்டுமா. அவ பாவம் வெகுளி பொண்ணு, அதனால அவளை யாருக்கும் தெரியாம ரூமுக்கு வர சொல்லுங்க, நான் பணம் தரேன். சரி மாமா. தேங்க்யூ மாமா. ஆனா மாமா பணம் தர விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அத்தைக்கு தெரியவே கூடாது. புரியுதா? ஐயா, அங்கதானே இருக்குது.
அத்தை துருவி துருவி கேட்டா நான் சொல்லிடுவேனே. ஐயோ சொல்லாத. என்ன செய்யலாம்? போய் சொல்லிடு. போய் சொன்னா எனக்கு சிரிப்பு வந்துருங்க. உண்மையை மட்டும் சொல்லிடு. முயற்சி செய்யறேன். அப்புறம் மாமா கிட்ட செல்லம்மா பாவம் காலையில இருந்து படத்துக்காக அலையோ அலைன்னு அலைஞ்சிருக்கான்னு சொல்லிருக்கோம். நீ இப்படியே போனா மாமா நம்புவாரா? கொஞ்சம் சோகமா போறேன். வேணாம், தலையில கொஞ்சம் ஐயா போட்டலாம். ஐயா என்ன இப்பதான் நீ சூப்பர் நல்லாவே போய் சொல்றீங்க ரெண்டு பேரும். இப்படிதான் நானும் ஸ்நேகித காட்சி கிராமத்துல ஒரு கிணத்துல சொன்னதை மட்டும் செய், சொதப்பாத. மாமா இருக்கு போயிட்டு இது வந்துட்டாங்க. போலாம் மாமா. இப்போ மாமா ரூம்க்கு போறீங்க? ஆமாமா. ஏன் அத்தை, ஆண்டவன் பக்தர்களை தான் அதிகமா சோதிக்கிறோம். மாமா குடிப்பழக்கத்தை விடணும்னு நீங்க கோயிலுக்கு போன நேரத்துல இங்க என்ன சொல்ற? ஐயோ, அது என் வாயால நான் எப்படி சொல்றது? கிரி, நீயே சொல்லு. நீங்க போன உடனே மாமா ரூம்குள்ள போன செல்லம்மா இன்னும் வெளியே வரவே இல்லை. ஐயோ வந்துட்டாலே, கடவுளே ரெசிபி போறமே. என்ன மாமி கோயில் போயிட்டு மாமி? முருகங்களுக்கு போயிட்டு எதுக்கு நீ சிரிக்கிற? இங்க நடந்தது நினைச்சா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நில்லடி. என்னடி இது? பொட்டு தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. கலைச்சிட்டாளே. யாரு? ஐயோ கடவுளே, சொல்ல முடியாதே. கையில என்னடி? இதோ வளையல. அந்த கையில என்ன? ஒரு நிமிஷம். இதோ எடுத்துட்டாளே. ஐயோ பணம். ஏதுடி பணம்? மாமா கொடுக்கலையே. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்குடி மாமா உனக்கு பணம் கொடுத்தாரு? ஐயோ, வெளியே சொல்ல முடியாத விஷயம் எல்லாம் கேக்குறாங்களே. மாரிமா, வெளியில சொல்ல முடியாத விஷயமா? ஆனந்து, ராஜா எங்கடா போயிட்டீங்க? இங்க வாங்கடா. அவளை கூப்பிடாது. என்ன சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இடிச்சு விடுவேன். என்னம்மா என்னாச்சு? ஐயோ, இனிமே ஆகிறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம குடும்பத்தோட பேரை சொன்னாலே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்களே. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா சந்தி சிரிச்சு போயிடுமே. என்ன விஷயம்? என்ன விஷயமா? செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன விஷயம் நான் கேட்கறேன். ஐயோ, இந்த கழவனுக்கு இப்படியா புத்தி கெட்டு போனோம். மாமாவை கிழவன் சொல்றீங்களா? அவரு உன் கண்ணுக்கு கிழவனா தெரிய மாட்டாருடி. தெரிய மாட்டாரு. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, நடந்தது என்னன்னு சொல்லாம கத்திக்கிட்டே இருந்தா எப்படி? ஐயோ, நடந்தது எப்படா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? முதல்ல இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. ஏன் மாமி என்ன வெளியே போய் சொல்றீங்க? இங்க இருந்து வெளியே போயிட்டா அவர் மாதிரி ஒரு அன்பான மாமா கிடைப்பாரா? உங்களை மாதிரி ஒரு மாமி என்ன கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாடி, கிடைக்க மாட்டா. என்ன மாதிரி ஒரு இழிச்ச வாய் உனக்கு கிடைக்கவே மாட்டா. இழிச்ச வாய். ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா பட்ட பகல்ல பெருமாளே. மாமி, ராத்திரி என்ன நீங்க எல்லாம் இங்கே இருக்கீங்க, பகல்ல தான் வெளியே போறீங்க. அப்புறம் நான் என்ன செய்வேன்? இப்ப புரியுதாடா என்ன நடந்ததுன்னு? என்னம்மா ஏதோ வளர்ற? இல்லடா தம்பி, அம்மா சொல்றதுல உண்மை இருக்கு. அம்மா இப்படி வா. என்ன நடந்தது? உண்மையா சொல்லு. சொல்லு. சொல்லி தொலையா. பாருங்க சின்ன டாக்டர் மாமா, ரொம்ப மிரட்டினீங்கன்னா அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன். எனக்கு ரகசியத்தை அடக்க முடியாது. சொல்லி. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் கேட்டு சொல்லிடுறேனே, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இந்த அசிங்கத்தை கேட்டு வேற சொல்லுமா? அவ ஒண்ணும் சொல்ல வேணாடா. அவளை கழுத்து பிடிச்சு தள்ளுடா. என்ன மாமி, நான் சொல்ல மாட்டேன்னா நீ சொல்லிட்டே நீ இப்ப நான் சொல்லுவேன்னா சொல்ல வேணாங்கிறிய? இல்ல நான் சொல்லுவேன். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். முதல்ல இடத்த கிளம்பு. சொல்லிடுவேன் மாமா. வீட்டை விட்டு கிளம்பு. ஐயா, என்ன சத்தம் இங்க? முதலாளி மாமா, எல்லாரும் என்ன வெளியே போய் சொல்றாங்க. ஏன்டா அவளை வெளியில போக சொல்றீங்க? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு அவளை பிடிக்கல, அதனால வெளியே போக சொல்றோம். எனக்கு அவளை பிடிச்சிருக்கடா. அவதான் எப்ப பார்த்தாலும் மாமா உங்களுக்கு என்ன வேணும், மாமா உங்களுக்கு என்ன வேணும் விழுந்து விழுந்து கவனிக்கிறா. உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா? கேட்டீங்களாடா? எனக்கு வயசாயிடுச்சான். அவதான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாளா. செல்லம்மா, என்ன மாமா? நீ இப்ப வெளியில போறியா இல்லையா? அவன் வெளியில போக மாட்டான், இங்கதான் இருப்பா. அப்ப அவ இருக்கட்டும், நான் போறேன். அம்மா, நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் என்னமா வேலை? நானும் வரமா? அண்ணே, நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் வரேன். என்னங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்களா? அதான் இந்த வீட்டுல என் பேச்சுக்கு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நீங்க யாரும் வெளியில போக வேண்டாம். நான் வேணும் அவுட் ஹவுஸ்ல போய் தங்குறேன். உங்களுக்கு இஷ்டம் தான் அங்க வந்து பாருங்க. அப்பா, வர வர இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லாம போச்சு. கூப்பிட்டது தப்பா முதலாளி மாமா, மாமா மாமா நில்லுங்க முதலாளி மாமா. ஐயோ, மாமா கூப்பிடுங்களேன். எல்லாம் ஒண்ணா
அவர் எவ்வளவு தூரம் தான் போறாரு நானும் பாத்துறேன். அதான் அவுட் ஹவுஸ் வரல போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஐயோ ஐயோ என் நிலைமைய பாத்தீங்களாம்மா? ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உங்க மனசு படுற வேதனை மாமா ஃபேக்டரியில வேலை செஞ்சவள வீட்டுல கொண்டு வந்து சேர்த்து போயறாங்க பட்டிக்கப்பட்டாங்க. அத்தை இனிமே இந்த வீட்ல வேலைக்காரியே வேண்டாம். எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்கிறோம். ஐயோ முதலாளி மாமா, ரொம்ப கவலையா இருக்கீங்கல்ல? எப்பவுமே நீங்க கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க. என்னால உங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டம். நான் வேணா வேலையை விட்டு நின்னு நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருங்க. என்ன வார்த்தைமா சொன்ன நீ? இனிமே இது மாதிரிலாம் சொல்லாத. நீ எனக்கு மக மாதிரி. யாருக்கும் தெரியாம நீ எனக்கு ஐஸ் வாட்டர் கொடுத்த இல்லையா? அது என் பசங்களுக்கு பிடிக்கல. அதான் உன்னை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சாங்க. நான் சண்டை போட்டுட்டேன். இத பாரு, இது ஒத்துமையான குடும்பம் ஊரே சொல்லிச்சு இல்லையா? கண்ணு பட்டுடுச்சு. கடவுளே, கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்கிறது நல்லதுதான். ஆனா மாமா, நீங்க கண் கலங்க கூடாது. எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. கொஞ்சம் சரிங்களா? சிரிக்க மாட்டீங்களா? நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன். 6ல 10 போமா? போமே. 10ல 10 இருந்தாச்சா போமே. சரி, வேற ஒண்ணு சொல்றேன். இந்த செடி மரம் எல்லாம் ஏன் பச்சை பச்சையா இருக்குது? நம்ம பச்சை தண்ணி ஊத்துறோம், அது பச்சை பச்சை வளருது. சிரிப்பு வரலையா? சரி, நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா சிரிப்பீங்க. எங்க ஊர்ல இருக்கும்போது எங்க கிராமத்துல இருந்து ஒரு நாளைக்கு எங்க அப்பத்தா ஓடியான்னு சொன்னாங்க. செலமா உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வராங்க, அதனால இந்த புடவைய கட்டிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து ரம்பையா காட்டு இருந்து புதுசா புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய மல்லிப்பூ எல்லாம் வச்சு லப்பர் வலையெல்லாம் புதுசா போட்டு என்னை பாக்குறதுக்கு என் கண்டே பட்டுரும் போல அவ்வளவு அழகா இருந்தேன். சரி, மாப்பிள்ளை என்ன கணக்கா அழகா இருப்பாரோன்னு மனசுக்குள்ள ஒரு படப்படப்பட்டேன். சாயங்காலம் வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா சாயங்காலம் அப்பதான் அப்படியே செலமா சீக்கிரம் எழுந்துரு, மாப்பிள்ளை வந்துட்டாங்க, காப்பி தண்ணி கொண்டு வந்து அவர் கையில கொடுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதே ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா போனேன். மாப்பிள்ளை முகத்தை பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசைதே. அப்படியே பார்த்தா ஆத்தி பயந்தே விட்டேன்ல, முகமெல்லாம் ஒரே தாடியும் அப்படியே புதருக்குள்ள இருந்து எட்டி பார்த்தாப்பல இருக்குது. மாரியாத்தா, இந்த அரக்கனுக்கு தேன் நம்மள நம்ம அப்பத்தா கட்டி வைக்க போறாருன்னு அப்பத்தாட்ட கேட்டேன். அப்பத்தா என்ன இப்படி இருக்குதுன்னு. உன் முகரைக்கு வரத லாயக்கு அப்படி. சரி, ஏதோ அப்படியே பேசாம இருந்தேன். சரி, பேசாம இருக்க விடுதுங்களா இதுங்க? எங்க நடந்து காமி, பேசி காமி, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு. சரி, என்ன போகுதுன்னு அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விட்டேன். டான்ஸ் வேற. பாட்டு முடிக்கிறதுக்குள்ளையும் பார்த்தா ஒருத்தனையும் காணோம், எந்திரிச்சு ஓடிட்டாங்க. மாமா, இதுல ஒரு பெரிய தமாசு என்னன்னா, அவன் இருக்கிற முகரைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ. அப்புறம் ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா சொன்னாங்க, சனியனே ஒரு நாள் தான் இதெல்லாம் ஆச்சு, உன்னை இனிமே எவனும் கட்டிக்க மாட்டான், ஊர்கோடியில ஐயரா இருக்கிறாரு, அங்க போய் தினம் பாடு, அவர் உன்னை கட்டிக்குவாருன்னு. சரி, என்ன போகுதுன்னு நானும் தினம் பாடுறது. எல்லாரும் பாக்குறதேன், சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாக்குறதேன், நானும் தினம் பாடுறது. ஆனா இன்னும் ஐயனார் தான் வரவே இல்லை. இப்படி ஒரு தமாஷ் எங்க ஊர்ல நடந்துச்சு மாமா. என்ன மாமா சிரிக்கவே இல்ல? சிரிப்பு வரலையா? ஐயா, என்ன மாமா நீங்க சிரிக்கணும்னு தமாஷ் சொன்னா கண் கலங்குறீங்க? இத பாருமா, அந்த ஐயனார் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவாரு, உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரு. இந்த அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமா, அந்த ஐயனார் முன்னாடி என்ன பாட்டு பண்ண? ஐயோ, அன்னைக்கு பாடுனே, எனக்கு தொண்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்குது. இத பாரு, நான் சந்தோஷமா இருக்கணும் நீ விரும்புறல? ஆமா. அப்ப நீ அந்த பாட்டை பாடணும். சரியா வரதா என்னன்னு தெரியல. உங்க அப்பா கேக்குறேன், பாடுமா. சரி. ஒத்தையில நின்னாதன ஏன் மன்னவனே மன்னவனே, ஒத்தையில நின்னாதன ஏன் மன்னவனே மன்னவனே, சுத்தி நின்னா சுத்தோ எல்லாம் இப்போ எட்டி நின்னு பாப்பதுன்ன, உங்க வழி துணைக்கு நானும் வரவா, உங்க வாய் துணைக்கு பேசி தரவா, இந்த கண்ணி பொண்ணு காதில் கொஞ்சம் சொல்லி போடுங்க, ஒத்தையில நின்னது ஏன் மன்னவனே மன்னவனே, சுத்தி நின்ன சுத்தோ எல்லாம் இப்போ எட்டி நின்னு பாப்பதுன்ன.
நான் அழுதேம்மா. ஏம்மா அழுதீங்க? செல்லம்மா எல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சு ஏக்கம் தான் செல்லம்மா. அதுதாம்மா, உங்களை பிரிஞ்சு வந்த துக்கம்தாம்மா நான் அழுதேன். சரிம்மா, நீங்க 2 பேரும் அழாதீங்கம்மா. செல்லம்மா மாமா எங்க செல்லம்மா? மேல போயிட்டாருமா. இல்லம்மா, மேல புத்தகம் எடுத்துட்டு இருக்காருமா, போய் பாருங்க. சரி நான் போய் மாமாவை பார்த்து சரிம்மா. மாமா. ஐயோ, எல்லாம் வீதிமா. எல்லாம வீடே விரிச்சோடி கிடக்கு மாமா. உங்க மனசு படுற வேதனையை நினைச்சு ராத்திரில எங்களுக்கு தூக்கமே வரல மாமா. என்னம்மா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? யார் சொன்னாங்க நான் வருத்தமா இருக்கேன்னு? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் 2 பசங்களும் ஒத்துமையா இருந்தா அதுவே எனக்கு டிவில பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்சும் ராமநாதன் ஒண்ணும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. ராமநாதனை கலங்க வைக்கணும்னா நம்ம திட்டப்படி அண்ணனையும் தம்பியும் பிரிக்கணும். ராமனையும் லக்ஷ்மணனையும் பிரிக்க முடியுமா? அதுக்கு தான் ஒரு விபரீதமான முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது உடைஞ்ச கண்ணாடி ஜன்னல் வழியா என் புருஷன் பார்க்க போற. என்ன சொல்ற நீ? கவலைப்படாத, நீ ஃபுல் ட்ரெஸ்ஸோட தான் குளிக்க போற. இதெல்லாம் நீ யோசிச்சுதான் பேசுறியா? யோசிச்சுதான் பேசுறேன், வேற வழியே இல்ல. இதனால அண்ணன் தம்பிங்க பிரிவாங்களா? பிரிவாங்க. பெரிய வெப்பம். என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில நான் பாத்ரூம்ல குளிக்கும் போது உங்க அண்ணன் எட்டி பார்த்தாரு. அறிவு கடத்தனமா வளராத. MBBS படிச்சாலே 4 பொண்ணுங்களை தொட வேண்டி வருமேன்னு வெட்டினரி டாக்டர் படிச்சவர் அவரு. அவரை போய் சரிங்க, நான் சொல்றது உண்மைன்னு என்னைக்கு நீங்க ஒத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கா ஒரு நாள் புரியும். என்னங்க என்னங்க? எந்திரிங்க. என்னம்மா? எந்திரிங்க, நான் குளிக்க போகணும். அதான் தினம் குளிக்கிறியா? அது என்ன உலக அதிசயமா? ஐயோ அது இல்லைங்க. பின்ன என்ன வந்து முதுகு தைச்சிட சொல்றியா? என்னால முடியாது. ஐயோ சொல்றது கேளுங்களேன், முதல்ல எந்திரிங்க. என்னம்மா? பாத்ரூம் ஜன்னல்ல கண்ணாடி உடைஞ்சிருக்கு. குளிக்கிறப்போ அது வழியா யாராவது பார்க்க போறாங்க. இது என்ன கார்பரேஷன் பாத்ரூமா? யாரும் பார்க்க மாட்டாங்க, போய் குளி. என்னங்க இது? கண்ணாடி உடைஞ்ச இடத்துல ஒரு பேப்பர் வச்சு அடைங்க, போங்க. ஐயே, இவ ஒருத்தி தூக்கத்துல வந்து தொந்தரவு பண்ணிட்டு போங்க சொல்றல்ல. வர வனஜா ரொம்ப தொந்தரவு பண்றா. பகல்லையும் தூங்க விட மாட்டேங்கிறா, ராத்திரிலையும் தூங்க விட மாட்டேங்கிறா. எல்லாம் தலையெழுத்து. இது வேற. அப்பா ஐயோ, நான் சொன்னப்ப நீங்க நம்பல, இப்ப நீங்களே நேர்ல பாத்துட்டீங்கல்ல. பார்த்தேன். நான் ஒண்ணு பாக்கல. இது என்கிட்டயே சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்லடா தம்பி, கண்ணாடி ஒழிஞ்சுக்க அட்டையை வச்சு மறைக்க வந்தேன்டா. நொண்டி சாக்கு சொல்லாத. என் பொண்டாட்டி உன்னை பத்தி சொன்னப்போ உனக்காக வக்காலத்து வாங்கின பாரு. என்ன சொல்லணும்? இதுக்கு மேல கத்துனா எனக்கு தான் அசிங்கம். அதனால உன்னை சும்மா விடுறேன். நீ யாருன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி நான் சொல்றதுக்கு